நாம் இன்று மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கப் போகிறோம், மனதார துதிக்கப் போகிறோம், மனதுருக்கத்தோடு விதைக்கப் போகிறோம். ஹல்லேலூயா. இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. அதை இன்றிலிருந்து நாம் தொடங்கலாம் அப்படின்றதுனால இன்னைக்கு என்னுடைய பெயர் ரமேஷ். அப்படின்னா நான் எந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்? எத்தனை பேர் இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன்னு சொல்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். எல்லாருமே தப்பாக சொல்லிட்டீங்க. இதுதான் என்னுடைய ஊழியம். நான் ரமேஷ்னு தான் ஒரு முத்திரை குத்துனீங்க பார்த்தீங்களா, இவர் இந்துவாக தான் இருப்பாருன்னு. அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அதுதான் என்னுடைய ஊழியம். நான் பிறந்து வளர்ந்தது ஒரு கிறித்தவ குடும்பம், நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பம். எங்கள் அம்மா வந்து ஒரு ஆவிக்குரிய தாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பென்டிகாஸ்டல் ஃபேமிலியில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்கே வந்து நம்ம 10:30க்கு முடிச்சிடுறோம். எங்கள் சர்ச்சு அப்படின்னா 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், சாயங்காலம் 4 மணிக்கு முடியும். அது வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். அந்த காலையில் 10 மணிக்கு போனோம்னா அது மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் வர போவோம். இது ஏன்னா உள்ளே நம்ம போய் உட்கார்ந்ததுமே நான் வந்து பிபிஎஸ்ஸு சண்டே ஸ்கூல் தான் அங்கே தான் இருந்தேன். நம்மலாம் வந்து என்ன பண்ணுவோம், சண்டே ஸ்கூல் சில்ட்ரனை வந்து மெசேஜ் டைமில் அனுப்பிடுவோம். அங்கெல்லாம் நான் இருக்கணும். கம்யூனியன் டைம்லேயும் இருக்கணும். கம்யூனியன் எடுக்கக்கூடாது, ஆனால் அதை கற்றுக்கணும். எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. இதில் முதல்ல வந்து இங்கிலீஷில் மெசேஜ் கொடுப்பார் ஒருத்தர், அதை ஒருத்தர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார், அதை இன்னொருத்தர் தெலுங்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். விடிஞ்சிடும். இந்த 1 மணி நேரம் செய்தி என்னாகும், 3 மணி நேரம் செய்தி ஆகும். இதெல்லாம் முடிஞ்சு 1 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. அதில் 1000 பேர் சாப்பிடுவோம். அந்த 1000 பேருக்கும் சாப்பாடு, இலை போடுவாங்க, ரைஸ் போடுவாங்க, அப்புறம் குழம்பு ஊற்றுவாங்க, தண்ணி, டம்ளர் இதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அங்கிள் வருவார், ஜபாம் அப்படின்வார். அவர் ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணுவார். அதுக்குள்ளே சாம்பார்லாம் காஞ்சி போயிடும். நாங்கள் வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டு முடிக்கும் போதே வந்து ஒரு அண்ணன் வருவாங்க. அதில் ஒரு 50 பேரை சூஸ் பண்ணுவார். எல்லாம் சாப்பிட்டோன்னா அங்கே வந்துடுங்க. எதுக்குன்னா இந்த பரிமாறின 100 பேருக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடணும். நாங்கள் போய் அங்கே அவங்களுக்கு பரிமாறுவோம். அது எல்லாருக்கும் பரிமாறி முடிஞ்சது ஒரு அண்ணன் ஒருத்தர் வருவாங்க, ஜபம் அப்படின்வார். அவர் ஜபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே அங்கே லேடிஸ்லாம் நிற்பாங்க. அதில் எங்கள் அம்மா முதல்ல ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து இதே அமைந்தகரையில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் 35 வருடம் ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள். அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க. எதுக்குன்னா அந்த வெசல்ஸ் வாஷிங்க்கு நிற்கணும், பாத்திரம் கழுவுறதுக்கு. அந்த பாத்திரம்லாம் கழுவி முடிஞ்சு அவங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா பஸ் ஃபேர் அவங்க கையில் தான் இருக்கும். சரி போயிடலான்னு நினச்சா ஒரு அண்ணன் அப்படி வந்து முதுகில் கை வைப்பார், தோள் மேலே கை வைப்பார். தம்பி போயிடாத, யூத் மீட்டிங் இருக்குது, அட்டன் பண்ணுன்னுவார். அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 5 மணி ஆயிரும். 5 மணிக்கு போகும்போது உள்ளே நுழையும் போதே எங்கள் அப்பா கையில் 2 ரூபா கொடுப்பார். ஒய்எம்சிஏல, கீழ்பாக் ஒய்எம்சிஏல சண்டே ஸ்கூல் நடக்குது, அங்கே போகணுவார். அப்புறம் அங்கே போகணும். அதை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்து சும்மா விட்டுருவாங்க. சாப்பிட்டு முடிஞ்சதும் ஃபேமிலி ப்ரேயர்னு உட்கார வைப்பாங்க. இந்த ஃபேமிலி ப்ரேயரில் உட்காரும் போதே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் அம்மா மட்டும் ஜெபம் பண்ணாமல் பார்த்துங்க. ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா அது 1 மணி நேரம் போகும். ஏன்னா ஒரு டைரி வச்சுருப்பாங்க, ஒரு 300 பேரை படிப்பாங்க அதில். அதுவும் அட்ரஸோடு சொல்லி, ஆண்டவருக்கு அட்ரஸ் தெரியாத மாதிரி ஐநவரம் குஜி நாயக்கன் தெருவில் இருக்க கிரேஸ் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டவர், இப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. இதில் எங்கள் அப்பா கொயர் மாஸ்டர் மாதிரி பாட்டு வேறு. எப்படின்னாக்க நாங்கள் 4 பேர், எங்கள் அக்கா 2 பேர், அண்ணன் ஒருத்தர், நான் கடைசி. அவர் வந்து என்ன பண்ண, முதல் சரணம் நீ பாடு, 2வது சரணம் நீ பாடு, 3வது நீ பாடுன்னுவார். இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஃபேமிலி பேரில் அப்படியே தூங்கி விழுவேன். மெதுவாக தட்டி சரி போய் படுன்னுவார். அதுக்கப்புறம் போய் படுப்போம். எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்த நான் சினிமாவில் செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய பாதிப்பு எப்படி இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. எங்கள் அம்மாவால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்ன உடனே அப்போ என்ன பண்ணாங்க, வீட்டில் ப்ரேயர், அதுவும் என்ன ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எங்கள் அம்மா கொடுத்த டைட்டில் வந்து என்னென்னா, ரமேஷ் பாவத்தொழிலுக்கு போயிட்டோம்.
இதை வச்சு தான் அங்கே ஜபம் நடக்கும். வீட்டில் யாராவது ஊழியக்காரி யாராவது பாஸ்டருங்க வந்தாலே தோத்திரம் உட்காருங்க, என் பையன் பாவத்தொழிலுக்கு போயிட்டான், ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. என் எதிரிலே நடக்கும். யாராவது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நம்ம வீடை கிராஸ் பண்ணாலே கோபமாக வரும், கரெக்டாக உள்ளே வந்துடுவாங்க. இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். சினிமாவில் போய் சேர்ந்துட்டேன். என் மனைவி எங்கள் அம்மா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. பெரியார் திடலில் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் 2 பேரும் ஒன்றா போயிடுவாங்க. நான் வந்து பிக்கப்பு ட்ராப்பு அப்படி கொண்டு போய் விட்டு அப்படி வந்துடுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேலே 4வது நிற்கிறாரு, அவர் தான் மோகன் சிலாசிரஸ், நல்லா பேசுவார், ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போப்பா. நான் சொல்லுவேன், எனக்கு ஏவிஎம்மில் ஷூட்டிங்கு, பிரசாதில் டப்பிங்கு, நான்லாம் டைம் இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஓடுவேன். இப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தது. 1993ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், இன்றைக்கி அவர் வந்து வெரி பாப்புலர் ஆக்டர், அவருடைய படம், முதல் படம், அதற்கு நான் தான் வசனம் எழுதிட்டேன். அந்த வசனம் எழுதி அன்றைக்கி ஷூட்டிங்கு ஊட்டிக்கு போனோம். ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்து இஸ் அ வெரி பாப்புலர் ஆக்டர். அவருடைய முதல் படத்திற்கு வசனம் எழுதியவன் நான். இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னாக்கா, அந்த பாப்புலர் நடிகர்னாரு அது யாராக இருக்கும்? எப்படி கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? அகத்தின் அழகு தலை அப்படின்னா யார்? ஐயா, நல்லா ஜென்ரல் நாலேஜ் நல்லா இருக்குது. சரி, இப்போ நான் கேட்குறேன், எபேசியர் 4:15 வாசிங்க. யாராவது சத்தமாக வாசிங்க. எபேசியர் 4:15 வேகமாக வாங்க. என்னது என்னது என்னது? இப்போ சொல்லுங்கள், தலைன்னு யார்? இதை முதலே சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டு. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்து. இனிமேல் யாராவது உங்கள்கிட்ட தலைன்னு யாருன்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஏசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். சண்டே எங்கெங்கே போகிறீங்கன்னா தலையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வரணும். ஒரு அலையில சொல்லாமா? எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்களா? யாரையோ நம்ம சொல்கிறோம், அது அல்ல. ஒரே தலை இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிற்கும், இந்த உலகத்திற்கு, உலக மக்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தலை, அது நம்முடைய கடவுள். அதனால் இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. அவர் நடித்த அந்த படத்திற்கு நான் வசனம் எழுதுகிறேன். அன்னைக்கு காலையில் இதே பச்சையப்பன் கல்லூரி அந்த எதிரில் கிராஸ் பண்ணும்போது எந்த வண்டி வந்து அடிச்சதுன்னு தெரியாது, என்னுடைய வலது கால் 2ஆக உடைந்தது. 6 மாதம் படுக்கை, வீட்டில் இருக்க, மாவுக்கட்டு போட்டிருக்கு, இப்படி அப்படி நகர முடியாது. இதுதான் என்னுடைய சூழ்நிலை. இவங்க வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருவாங்க. அவங்க வர வரைக்கும் நான் வந்து வீட்டில் நகர முடியாது. என்னை சுற்றி எல்லாமே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், லஞ்ச் இருக்கும், யூரின் பாட்டில் இருக்கும், பெட் பேன் இருக்கும், எல்லாம் சுற்றி இருக்கும். அதோடு தான் வாழணும். சாயங்காலம் 3 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும். இப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 மாதம் பொறுத்து நம்ம தான் பாரதி ராஜா, நம்ம தான் பாலச்சந்தர். அதான் என் கனவு. எப்படியாவது சினிமாவில் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், நேஷ்னல் அவார்டு வாங்க போகிறோம், ஆஸ்கர் அவார்டு வாங்க போகிறோன்ற கனவில் தான் ஓடிட்டு இருந்தேன். நிறைய படங்களுக்கு வசனம் எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறேன். அநேகமாக எல்லா நடிகர்களோடும் அதாவது ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 15 சீரியல்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மெகா சீரியல் ஒரு 4 சீரியல், 75 பாடல்கள் எழுதியிருக்கேன். 80 தொலைக்காட்சி படங்கள் எல்லா சேனல்லையும் வந்திருக்கு. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்று 80 தொலைக்காட்சி படங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். இப்படி ஓடிட்டுருக்கு. நிறைய பணம் சம்பாதிச்சேன். அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன், பிள்ளைங்களை படிக்க வச்சேன். ஆனாலும் என் மனதிலே ஒரு வெறுமை கூடிக்கொண்டிருந்தது. ஏதோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறோம், அது நம்ம கிடைக்கலன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணாங்க, சரிப்பா இந்த மாதிரி தொழிலுக்கு தான் போயிட்டேன், சினிமா தொழிலுக்கு, நம்ம ஆண்டவர் படம் ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாது அப்பான்னு. நான் அப்போல்லாம் அவங்கள கேலியும் கிண்டல்மா சொல்லுவேன். ஆண்டவர் படம் பண்ணுறதுக்கு அவன் காசு கொடுப்பான், வாய முடின்னு போவான், இப்படி தான் பேசுவேன். அப்போ தெரியாது எனக்கு. மீண்டும் 5 வருடம் 1998ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நீங்கள் சொன்ன அவருடைய இன்னொரு படம்
அதுக்கு நான் வசனம் எழுதி முடித்து பொள்ளாச்சிக்கு போனோம். ஷூட்டிங்கு கிளம்புறேன். அன்றைக்கி காலையில் திரும்பவும் ஆக்சிடெண்ட்டு. மீண்டும் என்னுடைய வலது கால் 2ஆக உடைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லக்கூடாதுல்ல கால் வந்தா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும்னா எல்லாம் நன்மைக்கு என்று பொருள் அல்ல. நம் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும், அந்த சகலத்திற்குள்ளாக உன்னுடைய தோல்வி இருக்கும், நிந்தை இருக்கும், வியாகுலம் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். இவைகள் எல்லாம், இந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு வெரி சிம்பிள், நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 3 தான். ரட்சிப்பின் அனுபவம், பரலோகத்தின் நிச்சயம், சாட்சியுள்ள ஜீவியம். ஃபஸ்ட்டு ரட்சிப்பின் அனுபவம். அது நமக்கு எங்கே கொண்டு செல்லுகிறது? பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுக்கிறது. இடைப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, அது சாட்சியுள்ள ஜீவியம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லாம் மேலே நின்று சொல்லிவிடு, எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் தினம் எக்ஸாம் இருக்கும், ஆனால் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எக்ஸாமே தினம் இருக்கும், ஆனால் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணார்? அவுட் ஆகிட்டு தான் எக்ஸாம் வைக்கிறார். அதுவும் பார்த்து எழுதுன்றார். முதல்ல எக்ஸாம் ஏதேன் தோட்டத்தில் வச்சார், ஃபெயில் ஆனோம். இதை சாப்பிட்டா செத்துருவேன், இதை சாப்பிட்டா நல்லா இருப்பேன். அப்போ எதை டிக் பண்ணாம? அப்ஜெக்டிவ் டைப். கரெக்டாக தப்பான ஆன்சரை டிக் பண்ணி அவர் ஃபெயில் ஆனார். அன்னையிலேருந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டுருக்கோம். இப்படி ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் அந்த 2வது ஆக்சிடெண்ட்டை வந்து மேஜராக ஒரு ஆப்ரேஷன் போன் அண்ட் ஜாயிண்டில் தான் பண்ணாங்க. இடுப்புலேருந்து ஒரு சின்ன எலும்பு துண்டு எடுத்து என்னுடைய வலது காலில் வச்சுருக்காங்க, ஸ்க்ரூ. என்னுடைய வலது கால் சின்னது, அது சைஸு சின்னதாகிடுச்சு. ஹைட்டு எனக்கு 1 இன்ச் குறைஞ்சிது. அப்பவும் எனக்கு என்னென்னா, இன்னும் 6 மாதம் பொறுத்து நம்ம தான் பாரதி ராஜா, என்னால் வர முடியல. யோனாவை போல ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் துரத்திட்டே வர்றாரு, ஆனால் எனக்கு தெரியல. இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருந்தேன். மறுபடியும் நம்ம வெளியே வந்தது, திரும்ப நம்ம அப்படி தான் போனோம். நிறைய படங்கள் பணிபுரிந்தேன். 2006 2008லேருந்து 10 2 வருஷம் ஒரு வேலையும் இல்லை. திடீர்னு ஒரு சரிவு, மொத்தமாக பொய் சொல்லுவேன். யாராவது ஃபோன் பண்ணாக்கா நான் வந்து இங்கே டப்பிங்கில் இருக்கேன், இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன்னு பொய் சொல்லுவேன். ஒரு வேலையும் இல்லை, தனிமை. யாராவது வீட்டு கதவை தட்டினா பயமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய கிரெடிட் கார்டு கடன், டெபிட் கார்டு கடன், ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் எல்லாம் மேலே நிற்கிது. பயம், அவ்வளவு கடன், தனிமையில் இருக்கேன். எல்லோரும் போயிடுவாங்க வேலைக்கு, நான் மட்டும் வீட்டில் இருப்பேன். 2 years நோ ஜாப்லெஸ். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. கண்ணீரோடு ஒரு நாள் அழுது, ஏன் ஆண்டவரே, உங்கள் படம் பண்ணுறதுக்காவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான்னார். நான் ஜெபித்த 15 நாட்களில் 2 நற்செய்தி படங்களை எழுதி இருக்கும் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இதான் என்னுடைய ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது. அந்த 2 படங்கள், அதாவது சாத்தானின் தந்திரங்கள், அதற்கு பின்பு வேதா என்கின்ற ஒரு படம். அந்த 2 படங்களுக்கு பின்பாக தான் நேசம் என்கின்ற ஒரு படம், வடிவுகரசி நடித்த நேசம் என்கின்ற படம். அந்த படம் பார்த்து தான் எல்லாருமே மோகன் சிலாசரஸ் கூப்பிட்டு நம்ம இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு பண்ண. அவருக்காக 4 படங்கள் எடுத்தேன். அதில் என் மகனே என்கின்ற படம். அந்த படத்தை வெளியிடும்போது அதே 4 மாடியில் அந்த 40,000 பேர் மத்தியில் என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு நிற்க வச்சு, இவர் தான் நம்முடைய என் மகனின் இயக்குனர் என்று சொன்னபோது அதை நேஷ்னல் அவார்டாக நான் உணர்ந்தேன். இப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் வந்து அம்மா சொன்னது தெரிஞ்சது. எத்தனை ஜெபம், எத்தனை கண்ணீர். ஆனால் ஒன்று, நான் எடுத்த ஒரு படம் கூட எங்கள் அம்மா பார்க்கல. 21 films, not even a single film. எங்கள் அம்மா ஒரு படம் கூட பார்க்கல, இறந்துட்டாங்க. இன்றைக்கும் அது எனக்கு காயம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க,
அதுக்காக சொல்கிறேன். அம்மா அப்பா சொல்லும் போது நமக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பீங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. நோ, இஃப் யூ லூஸ் சம்திங் தட் இஸ் லாஸ்ட். திரும்ப அது கிடைக்காது. இன்றைக்கும் ஒவ்வொரு படமும், அப்போல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர், என்னுடைய ரிலேட்டிவ், அவர் சொந்தம், அவர் தான் எங்கள் அம்மாவோட வந்து ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கி அவர் வந்து என்னுடைய பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணுறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையுமே மாற்றி போடுவார். எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்ட். இன்றைக்கி இருக்குது நிரந்தரம் மட்டும் நினச்சிடாதீங்க. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். நேர்த்தியாய், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி போயிடலான்னு நினச்சி இப்படியும் அப்படியே இருந்தேன். ஆண்டவர் சரியாக கொடுத்தாரு. அப்படியே வருவாங்க, வந்து கேட்பாங்க, சார் இது வெறும் ஆடு தான் சார், ஆட் ஃபில்ம் பண்ணலாமே, தப்பு கிடையாது, கார்ப்பரேட் ஃபில்ம் தானே, ஏற்கனவே பழைய கிளைண்ட்டெல்லாம் வராங்க, சரி அதையும் பண்ணுவோம், இது வெறும் ஒரு கமர்ஷியல் தானேன்னு சொல்லி பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டம். அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே இது தவறு. அப்போ ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். மோசேவை நான் எப்படி அரண்மனையில் அவனை உருவாக்கி வனாந்தரத்தில் போட்டனோ அதே போல் உன்னை சினிமாவில் உருவாக்கணும்ப்பா. இப்போ நீ ஊழிய வனாந்தரத்தில் உன்னை தூக்கி போடுற, எனக்காக நீ படங்கள் செய். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன். இனி எழுதினாலும் இயக்கினாலும் அது உம்முடைய படமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஐ கமிட்டட் மை செல்ஃப். ஜபம் பண்ணி விட்டேன். சினிமாவை விட்டு வந்து இன்றைக்கு 20 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதற்காக படித்தது சாது செல்லப்பா, என்னுடைய குரு. அவரோட நான் ட்ராவல் பண்ணி அவர் கூட சேர்ந்ததுனால நிறைய பிற சமயத்தவருக்கு எப்படி நற்செய்தியை சொல்லுவது என்கின்ற பாடத்தையும் இன்றைக்கு அநேக இடங்களிலே கருத்தரங்காக செய்திகளாக செய்து கொண்டிருக்கிறேன். இதான் என்னுடைய ஷார்ட் மெசேஜ் கம் டெஸ்டிமனி. இனிமேல் தான் செய்திக்குள்ளே போகிறோம். இதுக்கே இவ்வளோ எழுதிட்டாரு இவர், அது எப்படி எழுப்பார்? பயப்படாதீங்க. மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, போதும், அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். ஒரு அலையில சொல்லாமா? அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும் என்றால் இந்த வீட்டில் இருக்கிற ஜனங்கள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த வீட்டில் இருக்கிறவ நமக்குத்தான் தெரியும் அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று. அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அப்படி கேள்விப்பட்டால் வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வருவார்கள். அநேகர் கூடி வர வேண்டும் என்றால் அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் இருதயத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் குடும்பத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் ஊழியத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் வார்த்தையில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு கேள்விப்பட வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி கடவுளின் வசனத்தினாலே வரும். கேள்விப்படுதல் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்டியானிட்டிக்கு மிக முக்கியமானது. ஹியரிங். ஹியர் they heard and came. கேள்விப்பட்டு அநேகர் கூடி வந்தார்கள். வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அங்கே யார் வந்தது? யார் வந்தது? யாரை கூப்பிட்டு வந்தாங்க? திமிர்வாதக்காரனை அழைத்து வந்தார்கள். எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தாங்க? 4 பேர். நம்ம எல்லாம் சொல்லுவோம்,
வயசானவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நான் செத்து போயிட்டா என்னை தூக்கி போகிறதுக்கு 4 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். என்னத்தை நான் இன்னும் கொஞ்ச காலம் நான் செத்து போயிட்டேன்னா என்னை தூக்கி போகிறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தால் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், இறந்த பின் தூக்குகிற 4 பேர் எனக்கு தேவையில்லை, இரவாமல் இருப்பதற்கு தூக்கும் 4 பேர் தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லமா? ஒருவன் மரிக்காமல் இருக்க தூக்குகிற 4 பேரை தான் நம்முடைய கடவுள் தேடுகிறாரே ஒழிய மரித்த பின்பு தூக்குகிற 4 பேர் தேவையில்லை. மரித்த பின்பு தூக்குகிற 4 பேரை நம்முடைய கடவுள் தேடவில்லை. ஒருவன் மறியாமல் இருக்க தூக்குகிற 4 பேர் தேவை. அங்கே வந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, அவன் செத்து போயிடாமல் இருக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கும் நம்மை சுற்றி அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள், கட்டுண்டு இருக்கிறார்கள், எழாமல் இருக்கிறார்கள், படுக்கையில் இருக்கிறார்கள், நகர முடியாமல் இருக்கிறார்கள், மரித்து போன வாழ்வில் இருக்கிறார்கள். தூக்குகிற 4 நான் ஒருவனாக இருக்கிறேனா? அதான் இன்னைக்கு கேள்வி. Am I one among that 4? 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேரில் நான் ஒருத்தனாக இருக்கேனா? அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, அப்போ அவங்க அந்த 4 பேர் இங்கே தூக்கிட்டு வராங்க, அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. யாருடைய வீடு அது? இயேசு கிறிஸ்துக்கு வீடு இருந்ததா இல்லையா? இல்லை. நரிகளுக்கு குழிகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ இப்போ சொல்லுங்கள், வீடு இருந்ததா இல்லையா? ஏன்னா இந்த வசனம் சொன்னால் இல்லைன்னு வைங்க, அதுக்கு தான் கேட்டேன். இயேசு கிறிஸ்துக்கு வீடு இருந்தது, இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 9:1. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். தம்முடைய பட்டணத்துக்கு, முதல்ல அவருக்கு சொந்த ஊர் இருந்தது, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அவருக்கு சொந்தமாக ஒரு பட்டணம் இருந்தது. ஓகே. அடுத்து மத்தேயு 13:1, வீட்டிலிருந்து புறப்பட்டு. மத்தேயு 9:28, அவர் வீட்டிற்கு வந்த பின்பு. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு. ஓகே. மார்க்கு 7:17, அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது. மார்க்கு 9:33, அவர் கப்பர் நகுமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது. இப்ப சொல்லுங்க, வீடு இருந்ததா இல்லையா? கொஞ்சம் டவுட்டாக தான் தலையாட்டுறீங்க. நான் சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்கல. எந்த வீடாக இருந்தாலும் ஆதார் கார்டு கொடுப்போம், கரெக்டாக? அதனால் இப்போ இன்னும் தெளிவாக ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள். யோவான் 1:38-39 வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்னை தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னு கேட்டாங்க. ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். ஓகே. அடுத்த வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். என்ன சொன்னாரா? வந்து பாருங்கள் என்று சொன்னார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். இப்போ சொல்லுங்க, வீடு இருந்ததா இல்லையா? மிக தெளிவாக இருக்கு. 2 நாள் அங்கே தங்கிட்டு வேற போனாங்க. அது வேற வந்து பாருங்க. ஏன்பா உங்களுக்கு டவுட்டு? வாங்க வந்து பாருங்கன்னு சொன்னார். போய் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போனாங்க. வீடு இருந்தது. ஹல்லேலூயா. அவருக்கு வீடு இருந்தது. அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வந்தாங்க. அப்போ யார் வீட்டு கூரையை பிரிச்சுட்டாங்க? ஏசப்பா வீட்டு கூரையை பிரிச்சுட்டாங்க. 2000 வருடங்களுக்கு முன்பு நாம் அவருடைய மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஒரு அலையில சொல்லமா? சிலுவை மரத்திலே அவருடைய வீடு பிய்த்து எறியப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி தான் இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. திமிர்வாதத்தை இருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொண்டது அவருடைய வீட்டின் மேற்கூரையை பிரித்து. யோசிச்சு பாருங்க.
என்னதான் கூட்டம் இருந்தாலும் நேராக வந்து மேலே கூரையை பிரித்தா நம்ம வீட்டில் சும்மா இருப்போமா? நம்ம பாஸ்டர் உங்ககிட்ட என்றைக்காவது ஃபேமிலி ப்ரேயர் இருக்குது, காட்டேஜ் ப்ரேயர் இருக்குது, இந்த டேட்டில் வரோன்னு உடனே எத்தனை பேர் வருவாங்க பாஸ்டர்? எவ்வளோ கேள்விங்க கேட்குறோம். வீடு சுத்தமாகிடாது, சர்வெண்ட் 3 நாளாக வரல, எப்படி கழுவுறது, எவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன கோபம் கூட இல்லை. என்னையா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலை. கூட்டத்தை பார்த்து எல்லாம் வழிவிடுங்க அவங்க வரட்டும்னு சொல்லலை. ஏனென்றால் அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 4வது வசனம் படிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அடுத்த வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவரை என்னமா அவரிடத்திலே சமீபமாய் சேரக்கூடாமல் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து வர வேண்டியது நம்முடைய வேலை. யோசிச்சுட்டே இருப்பான். நான் இந்த பக்கமாக அடிக்கடி போவேன், ஒரு பெரிய சர்ச் ஒன்று பார்ப்பேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். தூக்கிட்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. அந்த 4 விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வார்த்தை. நம்மை அவர் கண்டுகொள்வார். நாம் அழைத்து வருகிறவர்களை நோக்கி பார்க்கிற கர்த்தர் நம்ம கண்டுகொள்வார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். நம்மை இயேசு கிறிஸ்து கண்டுகொள்வார். நாம் யாரையாவது அழைத்து வந்தால் நோக்கி பார்க்கிற கர்த்தர். திமிர்வாதக்காரனை நோக்கி அவர்கள் விசுவாசத்தை கண்டு. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கோபமோ ஒரு எரிச்சலோ எதுவுமே இல்லை. அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லலை. ஏனென்றால் எப்படியாவது இவன் சுகமடைய வேண்டும் என்ற ஒரு லட்சிய போக்கில் வந்திருக்கிறார்களே, இவர்களுடைய விசுவாசத்திற்காக நான் இவனை குணமாக்குகிறேன். இந்த 4 விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி என்னன்னு சொன்னாரு? இல்ல, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். ஒழுங்கா படிங்க. மகனே என்று சொன்னார். 4 பார்த்து மகனே என்று சொல்லவில்லை. அவர்கள் அழைத்து வந்தவனை பார்த்து மகனே என்று சொன்னார். நம்ம பார்த்து மகனேன்னு சொல்ல மாட்டார், கண்டுகொள்வார். ஏனென்றால் நம்ம ஏற்கனவே அவருடைய பிள்ளைகள் என்பது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆகையால் அவங்க 4 பேரை பார்த்து மா மக்களே அப்படின்லாம் சொல்லலை. அழைத்து வந்தவனை பார்த்து மகனே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. நாமும் அப்படிதான். நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரோம், அம்மா வந்து பார்க்குறாங்க. அந்த கூட்டிகிட்டு வந்தவனை பார்ப்பாங்களா, நம்மளை பார்ப்பாங்களா? கூட்டிகிட்டு வந்தவங்கள தான் பார்ப்பாங்க. அதுவும் வந்து வா மகனேன்னு நம்ம ஃப்ரெண்டை சொல்லிட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்? டேய் உங்கள் அம்மா என்ன கூட மகனேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளவு அன்பான கரிசனை உள்ள ஒரு கர்த்தர். நாம் புதிதாய் ஒருவரை அழைத்து வந்தால் நோக்கி பார்க்கிற கர்த்தர், மகனே என்று அழைக்கிற கர்த்தர். ஆனால் அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் அழைத்து வர வேண்டும். நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. விதைக்காவிட்டால் எனக்கு அதையும் அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க. அல்லேலூயாவோட சத்தமாக சொல்லணும். ஐயோன்னா என்னது? பாவம்னு அர்த்தம். ஐயோ அப்படி தான் சொல்கிறோம். ஐயோ பாவம். பாவன்ற வார்த்தை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? பாவம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாவம் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பாவம் அந்த பொண்ணு ஃபெயில் ஆகிடுச்சு. யாரோ சொல்லி கொடுத்தாங்களா பாவம்னு சேர்த்து சொல்லுன்னு? பாவம்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? இன் ஆல் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். எதிர்மறையான எல்லா காரியங்களுக்கும் முன்பாக பாவம் இருக்கிறது. நம்ம அதனால தான் பாவம்னு சொல்லி அப்படி சொல்கிறோம். யாராவது பாவம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறோம். பாவம் அவர் பாஸ் பண்ணிட்டாரு, பாவம் அந்த ஐயாவுக்கு ப்ரமோஷன் கிடச்சிது அப்படியா சொல்கிறோம். எல்லாமே இது போன்ற எதிர்மறையான தோல்விகள், எல்லாமே இது போன்ற காரியங்களுக்கு பாவம் என்ற வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ளுகிறோம்.
விதைக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஏனென்றால் அது என் மேல் விழுந்த கடமை. என் மேல் விழுந்த கடமை என்பது எப்பொழுது தெரியும் என்றால் சங்கீதம் 22:10 வேகமாக வாசிங்க. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நமக்கு நல்ல தெளிவாக ஒன்று தெரியணும். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே அவரது சார்பில் விழுந்தேன் என்பது தெரிந்தால் என் மேல் விழுந்தது என்ன என்பது எனக்கு தெரியும். என் மேல் விழுந்த கடமை என்ன என்பது எனக்கு தெரிய வேண்டும் என்றால் நான் அவரது சார்பில் விழுந்தேன் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் இங்கே அழகாக ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. 4வது வசனம் வேறு தெளிவாக அதில் வசனம் இருக்கு பாருங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவரிடம் சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின், நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க, அவர் இருந்த வீட்டின் அந்த கூரையை தான் பிரித்தாங்க. வந்ததும் அவனை பார்த்து உன்னுடைய திமிர்வாதம் சரியாகி விட்டது அப்படியே சொன்னார். முதலில் ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிற ஒரே கடவுள் நம்முடைய கடவுள். ஏன்னா சரீரத்தை குறித்து அவர் கவலைப்படவில்லை. சரீர சுகத்திற்கு முன்பாக ஆவிக்குரிய சுகத்தை நீ பெற்றுக்கொள் மகனே என்று சொல்லி, முதலில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி, அதற்கு பின்பாகத்தான் சரீர சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு சரீர சுகம் மிக முக்கியம் அல்ல, ஆவிக்குரிய சுகம். ரட்சிப்பு என்றால் அந்த சரீர ரட்சிப்பை காட்டிலும் ஆவிக்குரிய ரட்சிப்பை தான் அங்கே முதலில் கொடுக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அநேகமாக பாவங்களுக்கு எது காரணமாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். அநேக வியாதிக்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் பாவம் காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப ஈஸி, எது எளிது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே வியாதி உனக்கு இல்லை என்றும் ஒரு பொருள் உண்டு. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்றால் நமக்கு அநேகமாக நம்முடைய தவறு, நாம் செய்த நம்முடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய வியாதிக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் வேற எல்லாம் பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் இல்லை. 90% நம்ம தான் காரணம். ஆண்டவர் இதை மிக முக்கியப்படுத்துகிறார், ஆவிக்குரிய சுகத்தை பெற்றுக்கொள். அதனால தான் முதல் எடுத்த உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதில் நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. முதல்ல உன் வீட்டில் சத்தியத்தை சொல்லு. உன்னுடைய சாட்சி உன்னுடைய குடும்பத்தில் சொல்லு, உன்னுடைய உறவுக்கு சொல்லு, உன்னுடைய நட்புக்கு சொல்லு. நீ வாழுகின்ற ஊர், வசிக்கின்ற தெரு, பணிபுரிகின்ற பணித்தளம், படிக்கின்ற பள்ளி, கல்லூரி எதுவாக இருந்தாலும் முதலில் அங்கே போய் சொல். ஏனென்றால் படுத்து கொண்டு வந்த படுக்கை இப்பொழுது எடுத்துக்கொண்டு செல்லுகிற படுக்கையாக மாற்றுகிற கர்த்தர். வரும்போது அவர் எப்படி வந்தார்? படுத்துட்டு வந்தார். போகும்போது எப்படி போகிறாரு? எடுத்துகிட்டு போகிறாரு. ஆண்டவர் பார்த்தீங்களா, நீ படுக்கையில் இருந்ததை பார்த்தது உன்னுடைய குடும்பம், நீ பாவத்தில் இருந்ததை பார்த்தது உன்னுடைய குடும்பம், நீ நகராமல் இருந்ததை பார்த்தது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய நிலைமையை அறிந்தது உன்னுடைய குடும்பம். முதலில் அவர்களுக்கு தெரியட்டும். ஆகையால் முதலில் நீ உன் குடும்பத்திற்கு சொல். எனக்கு அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மாமா ஒருத்தர் இருப்பார், நம்ம சித்தி ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். அவங்களுக்கு சொல்கிறோமா சத்தியத்தை? முதலில் உன் வீட்டுக்கு போ. ஏனென்றால் நியாயத்தீர்ப்பே நம்ம வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு. ஆகையால் சத்தியம் அறிவிப்பதும் சத்தியத்தை சொல்லுவதும் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதலில் உன் வீட்டுக்கு போ. அது மட்டுமல்ல, படுக்கையை எடுத்துக்கொண்டு. யார் எடுக்கணும்? 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களா, அவங்க எடுக்க மாட்டாங்க. படுத்துட்டு வந்தவன் தான் எடுக்கணும். அல்லேலூயா. அப்படியே இறக்குனாங்க. எப்படி இறக்குனாங்க? அவரை பிரித்து, அது படிங்களா 4வது வசனம். அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். படுக்கை இறக்குனாங்களா? அவனை இறக்குனாங்களா?
வெறும் படுக்கையாக இருக்கு. இப்படி கேட்டால் அப்படியே படுக்கை இறக்கினார்கள். படுக்கையோடு இறக்கினார்கள்னு அர்த்தம். என்ன அது அர்த்தம்? படுக்கையோடு இறக்கினார்கள். நாம் திமிர்வாதக்காரர்களை படுக்கையோடு அழைத்து வர வேண்டும். சர்ச்சுக்கு வரும்போது நிறைய பேரை நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா எப்படி கூப்பிட்டு வரணும்? படுக்கையோடு அழைத்து வர வேண்டும். அந்த படுக்கை என்பது அவனுடைய மூட நம்பிக்கையாக இருக்கலாம். அந்த படுக்கை என்பது அவனுடைய அவிசுவாசமாக இருக்கலாம். அந்த படுக்கை என்பது அவன் நெற்றியில் இருக்கிற பட்டையாக இருக்கலாம். அந்த படுக்கை என்பது அவன் கையில் கட்டியிருக்கும் கயிறாக இருக்கலாம். அந்த படுக்கை என்பது மஞ்சப்புடவையாக இருக்கலாம். அந்த படுக்கை என்பது பெரிய குங்கும பொட்டாக இருக்கலாம். நீ படுக்கையோடு அழைத்து வா. படுக்கையிலிருந்து வெளியே எடுப்பது அவருடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம அவங்கள ஒன்றும் சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு வந்துடுங்க சிஸ்டர், ஆனால் நான் வரும்போது இதெல்லாம் எடுத்துருங்கன்னெலாம் சொல்லாதீங்க. பொட்டு எடுத்துட்டு பூ எடுத்துட்டுலாம் சொல்லவே கூடாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? சத்தியத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். படுக்கையோடு கொண்டாந்து இறக்குங்க. போகும்போது அந்த படுக்கையோடு அவங்க போவாங்க. ஹல்லேலூயா. அந்த படுக்கையிலிருந்து விலக்குவது அது நம்முடைய கடவுளின் வேலை, நம்முடைய வேலை அல்ல. ஏன் அவனை படுக்கை எடுத்துகிட்டு போனார்? இங்கே வச்சுட்டு போயிடாத, வேற எவனாவது ஏறி படுத்துட போகிறான். உன் படுக்கையை நீயே எடுத்துன்னு போய் வழியில் போட்டுருந்தார். நீதனை கொண்டு வந்த நீதனமாக படுத்திருந்த திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரன்னா என்ன? நிமிர முடியாது, அப்புறம் நடக்க முடியாது, எழுந்திரிக்க முடியாது, பேச முடியாது, நிறையா இருக்குது. அசைவற்று இருக்கிற நிலை. இன்னொரு பொருளும் உண்டு. திமிராய் வாதம் செய்கிறவர்களெல்லாம் திமிர்வாதக்காரர்கள். ஏன் எங்கள் கோயிலுக்கு வந்தால் நல்லா ஆகாதா? என் மொட்டாட்சா நல்லா ஆகாதா? எல்லாம் கேட்பாங்க. அவர்களும் திமிர்வாதக்காரர்கள். அவர்களையும் படுக்கையோடு அழைத்து வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். படுக்கையோடு அழைத்து வர வேண்டியது நம்முடைய பணி, நம்முடைய வேலை. அதுதான் நம்மேல் விழுந்த கடமை. அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மனத்தின் ஆவி அந்த நால்வருக்கும் இருந்தது. ஒன்னஸ். அவர்கள் அந்த நால்வரும் 3 காரியங்களை மனதில் வைத்திருந்தார்கள். ஒன்று நேரம், இன்னொன்று தூரம், இன்னொன்று பாரம். நேரத்தை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை, தூரத்தை குறித்தும் கவலைப்படவில்லை, பாரத்தை குறித்தும் கவலைப்படவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது நம்மேல் விழுந்த கடமை. அவ்வளோ தூரமா பாஸ்டர்? நான் வேணா அடுத்த வாரம் வரேன்னு. இவ்வளோ வெயிட்டு எப்படா தூக்கிட்டு போகிறது அப்படின்னு 3 பேர் 4 பேரில் ஒருத்தன் சொல்லியிருந்தா கூட திமிர்வாதம் காரியம் காலி. அந்த 4 பேரில் ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்குப்பா, இன்னொரு முறை வரலான்னு திருப்பி கூப்பிட்டு போயிருக்கலாம். எப்படியாவது அவன் சுகமடைய வேண்டும். கூரையாவது பிரி. ஒன்னஸ், ஒருமித்து வாசம் செய்வது. சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது நன்மை. எத்தனை நன்மை? 2 இருக்காது. இன்பமும் நன்மையும் எப்பொழுது வரும் என்றால் ஒருமித்து வாசம் செய்தால் வரும். அந்த திமிர்வாதக்காரனின் வாழ்க்கையிலே இவர்கள் ஒருமித்து செயல்பட்டார்கள். எனக்கு லீவ் இல்லை பிரதர், நீங்கள் 3 பேர் போங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கலாம். நாளைக்கு தான் எங்கள் ஆஃபீஸில் ஆடிட்டிங், இதெல்லாம் வரும். எப்போ நம்ம ஊழியம்னு சொல்லி பாஸ்டர் கூப்பிட்றாரோ அப்போ தான் ஆடிட்டிங் வரும் இல்லை, நிறைய அப்போ தான் வரும். அது அல்ல, ஒருமித்து ஒரு மனத்தோடு 4 டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து 18 மைல் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 18 மைல்ஸ் அவரை தூக்கிட்டு வந்தாங்க. அவருடைய வெயிட்டை பற்றி அவங்க கவலைப்படல. இவ்வளோ தூரம் பாரம் சுமக்க வேண்டுமா, இவ்வளவு தூரம் நடந்து செல்ல வேண்டுமா? அது மட்டுமல்ல, தங்களுக்கு இருந்த நேரத்தை எல்லாம் ஒதுக்கினார்கள். காட் நீட்ஸ் யுவர் டைம். எல்லாமே நாம் அவருக்காக எதை செய்கிறோம், அவருக்காக நாம் என்ன செய்கிறோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பத்திலே நாம் முதலில் அதை செய்ய வேண்டும். உடனே நடந்தது என்பதற்கு முதல் வசனமே சாட்சி. என்ன? 2வது வசனம் படிங்க.
உடனே வாசலுக்கு முன்னும் பாருங்க, நிற்க இடம் போதாதபடிக்கு. கேள்விப்பட்ட உடனே வராங்கன்னா என்ன அர்த்தம்? உடனே வரும் அளவிற்கு அவர்கள் கேள்விப்பட்டார்கள் என்று அர்த்தம். உடனே அவர்கள் இங்கே வரும் அளவிற்கு நாம் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும். உடனே வர வேண்டும். உடனே வரும் அளவிற்கு என்னுடைய வார்த்தை இருக்க வேண்டும். உடனே வரும் அளவிற்கு என் ஜெபம் இருக்க வேண்டும். உடனே வரும் அளவிற்கு நான் சத்தியம் சொல்ல வேண்டும். உடனே இங்கே அவர்கள் வந்துவிட வேண்டும் என்றால் நான் எப்படி அவர்கள் கேள்விப்படும் வகையிலே பேசுகிறேன்? அதுக்கு நிறையா இருக்கு. நம்ம அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களிடம் பேச வேண்டும். அதான் என்னுடைய மினிஸ்ட்ரி. அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உடனே எல்லாவற்றையும் உடனே செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எப்படி? எல்லாவற்றையும் உடனே. மார்க்கு நற்செய்தி நூலில் 43 முறை உடனே என்கின்ற சொல், 43 டைம்ஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? மார்க் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வெறும் ஒரே ஒரு சாப்டர். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே. அடுத்து 12ஆம் வசனம் படிங்க. உடனே ஆவியானவர். 18ஆம் வசனம். உடனே அவர்கள். 20வது வசனம். உடனே அவர்களை. 21. உடனே அவர். 26. உடனே அந்த அசுத்த. 29. உடனே அவர்கள். 30வது வசனம். உடனே அவர்கள் அவர்களை குறித்து. 31. உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. முதல் அதிகாரத்திலே எத்தனை உடனே பார்த்தீங்களா? இம்மீடியட்லி. மை காட் கிவ்ஸ் எவ்ரிதிங் இம்மீடியட்லி. என்னுடைய கடவுள் எல்லாவற்றையும் உடனே செய்கிற கர்த்தர், உடனே கொடுக்கிற கர்த்தர், உடனே அழைக்கிற கர்த்தர், உடனே ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உடனே சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், உடனே சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர், உடனே ரட்சிப்பை கொடுக்கிற கர்த்தர். எவ்ரிதிங் இம்மீடியட்லி. உடனே. எல்லாமே உடனே உடனே உடனே. உடனே என்றால் கீழ்ப்படிதல் என்று ஒரு பொருள் உண்டு. உடனே என்ன அர்த்தம்? ஒபீடியன்ஸ். மாடியில் கொண்டு போய் துணியை காய போட்டுருமா அப்படின்னு அம்மா சொன்ன உடனே போகிறீங்க, அதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே. எவ்ரிதிங் இம்மீடியட்லி. உடனே. கூவி அழையுங்கோ, கூப்பிட்டு சொல்லுங்கோ. ஆவியுள்ள நாளெல்லாம் ஆர்ப்பரித்து பாவிகள். கல்லோ தொழுகிறீர், கர்த்தா ஒருவரை அல்லோ தொழுவது அடுக்கும். புரியுதா? நான் எப்படி ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பாஸ்டர் வேறு சொல்லி விட்டாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. கூவி அழையுங்கோ. புரியுதா? கூவி அழையுங்கோ, கூப்பிட்டு சொல்லுங்கோ. ஆவியுள்ள நாளெல்லாம், இந்த உடம்புல உயிர் இருக்க நாள் வரை ஆர்ப்பரித்து பாவிகள். ஒரே ஆர்ப்பாட்டம், மேளதாளத்தோடு கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பரிக்கிற பாவிங்களே, கல்லோ தொழுகிறீர், கல்லையாப்பா தொழுறீங்க, கர்த்தா ஒருவரை அல்லோ தொழுவது அடுக்கும். வேற எதுவுமே அடுக்காது. யார் சொன்னது இது? தெரியாது. ஏன்னா நமக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது. அதுதான் பிரச்சனை. ரெண்டையும் தெரிஞ்சுங்க. ஔவையார் பாடிய பாடல் நமக்கு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அது மட்டும்தான் படிப்போம். இதையும் படிக்கணும். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ என்கிட்ட யாராவது கேட்டால், ஏங்க நீங்கள் இது மாதிரி பிரசங்கெல்லாம் பண்ணுறீங்க, பிரச்சாரம் பண்ணுறீங்க? நாங்கள் சொல்லப்பா, உங்கள் பாட்டி தான் சொன்னாங்க. ஔவையார் பாட்டி சொன்னதுதான் உங்கள் பாடல். உங்களுடைய பாடலில் இப்படி சொல்லியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அவர்கள் இலக்கியங்களிலும் இவைகள் சொல்லியிருக்கப்படுகிறது. நமக்கு தான் தெரியல. அதனால தான் நம்ம சொன்னது என்னென்னா, நம்முடைய வீட்டுக்கு, உன் வீட்டுக்கு போ, முதல்ல உன் வீட்டில் போய் அதை சொல்லு. அதனால் நம்ம அந்த பாடல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3 நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3. ஈசன் வந்து சிலுவையில் இறந்துட்டாரு, 3ஆவது நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். நேசமா மரியா மகதலேனா,
மகதலேனா மரியாள் நேரிலே இந்த செய்தியை கண்டாள். யார் எழுதின பாட்டு தெரியாது. ஏன்னா நமக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது. பாரதியார் எழுதிய பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா தாண்டி வெளியே வந்துடாதீங்க, இதையும் தெரிஞ்சுங்க. இது போன்ற அநேக பாடல்கள் பாரதியார் எழுதிய பாடல். இன்றைக்கும் பாரதியார் கவிதை நூல் வாங்கினீங்கன்னா இந்த பாட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, அவர் என்ன இன்னொரு இதுவும் சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருனாக்கா, நோயாலே மடிந்துட்டான் புத்தன் கண்டீர். புத்தர் நோயில் செத்துட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, அந்தணனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கடுத்து ராமானுஜனும் போனான், சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்போற்றும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். ஒரு லிஸ்ட் கொடுக்குறார் யாரெல்லாம் செத்து போனாங்கன்னு பாருங்க. பார் போற்றும் ராமர் ராமர்னீங்களா, அவர் கடைசியில் ராமாயணத்தில் என்ன வர்றாரு, ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுறாரு. மகாபாரதத்தில் சொல்கிறோமே கண்ணை, அந்த கண்ணை கடைசியில் என்ன வர்றாரு, ஒரு வில்லு ஒன்று விட்டான், அம்பு விட்டான், அதில் தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்ன பாரதியார் நம்முடைய கடவுளை மாத்திரம்தான் உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்கள். எழுந்து உயிர்த்தனன் நாளொரு மூன்றில் என்று இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் சொன்னார். யோவான் நற்செய்தி நூலை அவர் படித்து விட்டார், நாம் தான் பாரதியாரை படிக்கவில்லை. அவர் அதை படித்து தெளிவாக தான் எழுதுகிறார். இது போன்ற அநேக பாடல்கள் உண்டு. நான் ஒரு 75 பாட்டு, ஒரு 35 ஸ்லோகம் சொல்லுவேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனா ஈ சம்சாரே வகுதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. நல்லா தானே போயிட்டு இருந்தது. மீண்டும் பிறந்து மீண்டும் இறந்து மீண்டும் இந்த தாயின் கர்ப்பத்தில் உற்பவிக்கும் இந்த லௌகீக பிரயாணம் கடினம். மரணத்தை வென்றவனே உன் கிருபையால் என்னை காப்பாற்று. சங்கராச்சாரியார் பாட்டு பாருங்க, அவரே சொல்றாரு, மரணத்தை வென்றவனே உன் கிருபையால் என்னை காப்பாற்று. மரணத்தை வென்றவர் ஒரே ஒருத்தர் தான், அது நம்முடைய கடவுள். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு எது கிடையாது, ராவு காலம் கிடையாது. யமன் என்றால் மரணம், மரணத்தை வென்றவர் இயேசு கிறிஸ்து, ஆகையால் அவருக்கு இன்னொரு பேர். இதெல்லாம் தான் நம்ம பேசணும். எப்படி நம்ம அவங்கக்கிட்ட சொல்ல முடியும்? அவர்களுக்கு சொல்லுவதற்கு இவைகளை சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய ஊழியம். நிறைய இடத்துல நான் அதை சொல்லிக் கொடுப்பேன். ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். தேங்காய் மேலே என்ன இருக்குது, ஓட விட்டு தாண்ட மாட்டீங்களா? நானும் ஒரு 250 சர்ச்சில் கேட்டேன், எல்லாம் ஓடு ஓடு. ஓட்டுக்கு மேலே ஒன்றும் இல்லை, நார் இருக்குது. நார் என்ன பண்ணுறோம், பிச்சு எரிஞ்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உடைக்கிறோம். உடைச்சது அதுலேருந்து என்ன வருது, அதுக்கப்புறம் பிரித்து பார்த்தா எப்படி இருக்கு. அதான் என்னுடைய ஆத்துமாவை சுற்றி பாவம் இருக்கிறது. நான் பாவத்தை பிச்சு எறிந்து என் இருதயம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படும் போது மனங்கசந்து நான் அழுகிறேன். என்னுடைய ஆன்மா வெள்ளையாக இருக்கிறது, அதை கடவுளிடம் கொடுக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நானே எல்லாத்தையும் ஓமையாக சொல்லுவேன், நீ எனக்கு சிம்பாலிக்கெல்லாம் உடைக்காத, நீயே உடைக்கப்பட வேண்டும். அவர் ஒன்று தேங்காய் வாங்கி வந்த மாதிரி இப்போ உடச்சினேன், இதுதான் என் ஆத்மான்னு தான். நம்ம கடவுள் அப்படி இல்லை, நீயே உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பலி எப்படி இருக்க வேண்டும், அது ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. ஜீவ பலி, பலி என்றால் மரிப்பது, இறந்து போவது, கொன்று போடுவது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடே உன்னை பலியாக செலுத்து, ஜீவ பலியாய் செலுத்த வேண்டும். ஏனென்றால் கிருபாதார பலியை அவர் செய்து விட்டார். கிருபை ப்ளஸ் ஆதாரம் ப்ளஸ் பலி, அதான் கிருபை. கிருபை ப்ளஸ் ஆதாரம், கிருபைக்கே ஆதாரம் அவர் பலியானது. அவருடைய பலி கிருபைக்கே ஆதாரமானது பலி. அதில் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் கழுவப்பட்டோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். உங்கள் வீட்டுக்கு போ, நீ படுக்கையில் இருந்த இனி படுக்கை உனக்கு இல்லை,
ஆகையால் நீ முதல்ல எங்கே போனோம்? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்கிறேன்? அத கேள்வி. நான் அவருக்கு என்ன செய்கிறேன்? நம்முடைய இது எல்லாமே ஒரே மாதிரி போயிடுச்சு. நம்முடைய ஆசை எல்லாம் என் வீட்டில் இது நடக்கணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், என் வீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் வரணும், நான் வீடை கட்டணும். இதே எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. அது அல்ல. உமக்காய் நான் என்ன செய்ய போகிறேன்? உமக்காக நான் எத்தனை படுக்கையை எடுத்து வருவேன்? படுக்கையோடு எத்தனை பேரை நான் அழைத்து வருவேன்? அந்த நால்வரில் நான் ஒருவனாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டோமா? நமக்கு பற்றியே நம்ம ஜபமே போயிடுச்சே. நாம் ஆத்ம ஆதாயத்திற்காக என்ன செய்கிறோம்? அதான் கேள்வி. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம்? அவர் எங்கே இருக்காரு? எங்கே இருக்காரு? அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? அப்புறம் வெளியே போய் தேடுறீங்க? அது அல்ல. அவரே ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தை. அதனால தான் அவர் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு சொன்னது போல அது நமக்கு ஜீவனை கொடுக்கும். அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான். வெறும் ஆசையிலேயே வாழ்ந்துடாதீங்க. அது பேராசையில் கொண்டு போய் விட்டுரும். பேராசைக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு பணக்கார வீட்டில் ஒரு நாய் இருந்தது. இந்த தெருவில் போகிற நாய் என்ன பண்ணிச்சு? அந்த பணக்கார வீட்டு நாயை பார்த்து, வெளியே வந்துரு, நான் பாரு எவ்வளோ சுதந்திரமாக இருக்கேன், கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்றேன், ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஏழை வீட்டில் சாப்பிட்றேன், பணக்கார வீட்டில் சாப்பிட்றேன், பிரியாணியும் சாப்பிட்றேன், பொரியலும் சாப்பிட்றேன், வந்துரு. நான் வரமாட்டேன். வெக்கமா இல்லை உனக்கு? நான் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கேன், வா. இல்லை நான் வர. ஏன் வரமாட்டேன்? எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஒருத்தனை விரும்புது. என் ஹவுஸ் ஓனர் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னார், இந்த நாய்க்காவது கட்டி வைப்பின வழியே ஒன்று வேறு யாருக்கும் கட்டி வைக்க மாட்டேன். இது பாருங்க, அதுக்கு எவ்வளோ இது பாருங்க. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா அப்படின்னு அது அங்கே இருக்குது. அந்த பையன் அந்த பொண்ணை விரும்பினாரு, அது ஆசை. இந்த நாய் விரும்பிச்சு, அது என்னது? நம்ம அதிலிருந்து வெளியே வரணும். நான் அவருக்காக என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. கேள்வியே கேட்டுட்டு இருக்காதீங்க. எப்போ பாரு எனக்கு மட்டும் ஏன் இது, என் புருஷனுக்கு மட்டும் ஏன் இதே கேள்வி, என் குடும்பத்தில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வீட்டில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் பையனுக்கு மட்டும், என் புருஷன் மட்டும் ஏன் குடிக்கிறாரு, ஏன் 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 கேள்வியே கேட்காதீங்க. ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு போனார். உள்ளே நுழையும் போதே அங்கே ஒரு ரோபோ இருந்தது. அந்த ரோபோ இவர் உள்ளே போனோன்னே அது சொல்லிச்சா, யூ ஆர் மிஸ்டர் ஜான், யுவர் ஏஜ் இஸ் 30, யூ ஆர் கோயிங் டு சிங்கப்பூர், யுவர் ஃப்ளைட் டைம் இஸ் 8:30. இவருக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இது இவ்வளோ கரெக்டாக சொல்லுது? செக் பண்ணி பார்க்கணும். நம்மளும் அப்படி தான். ஆண்டவர் நமக்கு நல்லது செய்வார், நன்மையை செய்வார். ஆனால் அது அவர் தான் செஞ்சாரன்னு ஒரு டவுட் வரும். உடனே செக் பண்ணுவோம். இல்லை அன்றைக்கே அப்படி சொன்னாங்க அப்படின்னு நாமவே நம் விசுவாசத்திலிருந்து வெளியே போய் விடுகிறோம். அப்படி தான் அவர் என்ன பண்ணார், பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஹேட் ஒன்று மாட்டிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பேண்ட் ஷர்ட்டெல்லாம் வேறு மாற்றிட்டு வந்து எதிரில் வந்து நின்று பார்த்தார். அது அப்போவும் சொல்லிச்சு, யூ ஆர் மிஸ்டர் ஜான், யூ ஆர் கோயிங் டு சிங்கப்பூர், யுவர் ஃப்ளைட் டைம் இஸ் 8:30, யுவர் ஏஜ் இஸ் 30. இவருக்கு இன்னும் சந்தேகம் வந்தது. உடனே என்ன பண்ணார், போய் ஒரு புடவை கட்டிக்கிட்டு கொண்டையை போட்டுட்டு அங்கே முன்னால் போய் அந்த பொம்மை முன்னால் நின்னார். ரோபோ மறுபடியும் சொல்லிச்சு, யூ ஆர் மிஸ்டர் ஜான், யுவர் ஏஜ் இஸ் 30, யூ ஆர் கோயிங் டு சிங்கப்பூர். ஆனால் உன் ஃப்ளைட்டு போயிடுச்சு, இப்போ 10 மணி ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கேள்வியே கேட்டிருந்தா ஃப்ளைட்டு போயிடும். கேள்வி கேட்காதீங்க.
நான் உமக்காக என்ன செய்ய முடியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி அந்த நால்வரில் நான் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக பாஸ்டருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ வர 28 கூட சேலத்தில் ஒரு கூட்டம். போன மாதம் 100 பேர் வந்தாங்க. அதில் 80 பேர் இந்துக்கள். நான் பேசி முடித்த பிறகு நிறைய கேள்விங்க கேட்டாங்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். அதில் ஒரு டாக்டர் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டார். அப்போ அவர்கிட்ட நான் எல்லாமே சொல்லிவிட்டு, இதிலேருந்து நான் பதில் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் இதை படிக்காமல் நீங்கள் என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டிங்கன்னாக்கா எப்படி? போகும்போது பைபிள் வாங்கி போனார். அல்லேலூயா. அதனால் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனல் IOJ TV, தமிழில் நான் இயேசுவுக்கு கடனாளி, இங்கிலீஷில் IO ஜீசஸ். அதனால் IOJ TV யூடியூப்பில் அந்த சேனல். என்னுடைய செய்திகள் நிறையா இருக்கும். பிற சமயத்தவருக்கு எப்படி நற்செய்தி சொல்வது என்கின்ற செய்திகள் நிறையா இருக்கும். குறுஞ்செய்திகள் நிறையா இருக்கும். சிலுவை தியானம் என்று 40 செய்திகள் இந்த அவங்க லெந்து காலம்னு செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அதனால் அது இல்லைப்பா 40 நாளுக்கு மேலே இருக்குதுன்றதை நான் அதில் சொல்லிட்டு வரேன். ஸோ அது டெய்லி ஒரு ஷார்ட் மெசேஜ். இது போல் நிறைய செய்திகள் என்னுடைய சேனல், என்னுடைய படங்கள்லாம் அதில் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்கள் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கமர்ஷியலாக இல்லை, ஏனென்றால் CD எல்லாம் போயிடுச்சு. இனிமேல் என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு சேனல் இருக்கணும். அதில் நான் என்னுடைய படங்கள் இனி இப்போ 2 படம் எடுத்திருக்கேன். அந்த 2 படங்களிலே ஒன்று முழுமையாக முடிஞ்சிருக்கு, இன்னொன்று கொஞ்சம் வேலை இருக்குது. பட் 2மே ஷார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் நிற்கிது. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏவப்பட்டவர்கள் உதவலாம். ஐயாக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னுடைய ஊழியத்தை நீங்கள் முதல்ல ஐ நீட் யுவர் ப்ரேயர்ஸ். கண்டிப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த படங்கள்லாம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும். அதற்காக இந்த IOJ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் மார்ஸ் மேடை என்கின்ற ஒரு புத்தகம், அது படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் சொல்லலாம். அதே போல் பேதுருவின் படகு என்கின்ற ஒரு புத்தகம், பேதுருவை குறித்து முழுமையாக, அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேதுருவாய் எப்படி வாழ முடியும் என்பதற்கான ஒரு புத்தகம். கனி என்கின்ற ஒரு புத்தகம், அதாவது ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கனி வெளிப்படுத்தின விசேஷம் வரை எவ்விதமாக போகிறது என்பதை குறித்து. திருவார்த்தை துலாபாரம் என்கின்ற ஒரு புத்தகம், அது ஒரு பேலன்ஸ், பைபிள் பேலன்ஸ். 52 டாப்பிக்கில் இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் யார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார், திருவிருந்து என்றால் என்ன, ஞானஸ்நானம் என்றால் என்ன, நோவா என்பவர் யார், யோனா என்பவர் யார், இப்படி கம்பேரட்டிவ் ஸ்டடியில் 52 டாபிக்ஸோட திருவார்த்தை துலாபாரம் என்கின்ற ஒரு நூல் இருக்குது. அது மட்டுமல்ல, சித்தர்கள் கண்ட சிலுவை சித்தாந்தம், 50 சித்தர் பாடல்கள், அதற்கான விளக்கம், அது பைபிளில் எங்கே சொல்லியிருக்கு என்பதை எல்லாம் விளக்குகிற அது ஒரு புத்தகம் இருக்கிறது. 5 புத்தகங்கள் வாங்கினா ஒரு புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும். அது ஒரு புத்தகம். அது திரையில் பூத்த துளசி பூக்கள், என்னுடைய படங்களில் இருந்த வசனங்கள், அதற்கான விளக்கங்கள் என்று வாங்குங்க. நீங்களும் பயன்பெறுங்க, மற்றவர்களுக்கும் கொடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இதில் எந்த கமர்ஷியல் இதுவும் கிடையாது. அச்சிடுவதற்கு அதை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். என்னுடைய சேனல் ஊழியத்திற்கு அந்த புத்தகத்தின் விற்பனையிலே வருவதை நான் பயன்படுத்துகிறேன். பிரியாணியை விட சீப். வாங்கிக்கிங்க, வாங்கி பயன்பெறுங்கள். இந்த படங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு காண்பியுங்கள். என்னுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.